சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, ஞாயிறு சிறப்பு உங்களுக்காக வழக்கம் போல என்னன்னு பாத்துக்கலாங்களா? பத்த வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பத்த வைப்போம். ஸோ எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் அடுப்பு பார்த்துக்குங்க. 10ல் இந்த மண் சட்டி கேஸ்ல வச்சு வெடுப்பு ஓடி இருக்குது. இங்க இதையும் நல்லா தெளிவா பாத்துக்குங்க. கேஸ்ல வச்சு வெடுப்பு ஓடி இருக்கிறது தெளிவாக பார்க்கணும். ஓகே, இதை தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பயன்படுத்துறது மரச்செக்கு நல்லெண்ணெய், பிளாக் சீசேம் ஆயில். என்னது எது இருந்துட்டு போகுது? இது வந்து பாத்தீங்கன்னா கடல் எண்ணெயா இருக்குதுங்களா? தாய் கிழவி சொல்லுது. இதுக்குள்ள ஊத்தி வச்சிருக்கிறது மரச்செக்கு நல்லெண்ணெய். ஊத்தி வச்சது நானு, சரிங்களா? மரச்செக்கு நல்லெண்ணெய். இப்ப ஊத்தியாச்சுங்களா? மரச்செக்கு நல்லெண்ணெய் தெளிவாக பார்த்துங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய் எனதருமை சகோதர சகோதரிகளை, மரச்செக்கு நல்லெண்ணெய் இவ்வளவு வேணும். ஸோ நம்ம தெளிவாக எடுத்துக்கிறோம். நல்லா சுவையா இருக்கும். மரச்செக்கு நல்லெண்ணெய் வழக்கம் போல ஊத்திட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி பாருங்க, சட்டியை இப்படி நல்லா சுழற்றி விட்டு எல்லா பக்கமும் அந்த ஆயில் முதல்ல அப்ளை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வெச்சந்தி ஒரு ஃப்ரீ ஹீட்டு, ஆயில சுத்தி விட்டு ஒரு ஃப்ரீ ஹீட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த வேண்டியது இங்க இருக்கு, நல்லா பாத்துங்க. நாட்டு ரக சின்ன வெங்காயம் இப்ப நம்ம அறுத்து எடுத்துருக்கோம். தேங்காய் தொட்டிக்குள்ள இருக்குது. தேங்காயை நம்ம நல்லா அந்த டார்க் ப்ரௌன் வர்ற அளவுக்கு சொரவி எடுத்துருக்கோம். ஸோ இப்ப நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, அது என்னன்னா சிக்கனை சுத்தி செய்து நீங்க குழம்பு வைக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஸோ அதற்கான விளக்கத்தை திரும்பவும் சொல்லிடலாங்களா? ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் இப்போ இங்கேயே சொல்லிடலாம். நம்ம இப்ப இதுல சேர்த்து இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன்ஸ் சொல்றேன். அதோடைய குணநலன்கள் என்ன, நேச்சுரல் இயற்கை பண்பு என்ன நீங்களே சர்ச் பண்ணிக்கலாம். மரச்செக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், சுக்கு, சீரகம், கொத்துமல்லி, இஞ்சி, பூண்டு, வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய், நாட்டு ரக நெத்துக்காய், சரிங்களா? பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, அது கூட பிரியாணி இலை, ஜாதி பத்திரி, கல்பாசம், ரோஜா இதழ், இத்தனை என இப்ப இன்னைக்கு எல்லாம் சேர போகுது இன்கிரீடியன்ஸ். அத்தனை இன்கிரீடியன்ஸ் சேர்ந்தா என்ன நடக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம அந்த சிக்கன் சுத்தி செய்யறன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஃபைனலா அதுல சேர்த்துற இன்கிரீடியன்ஸ்கள் மட்டும் என்னன்னு ஒன்ஸ் பாத்துருவோம். இது வணங்குறக்குள்ள இப்போ அப்படி சேர்த்துன இன்கிரீடியன்ஸ் தான் இது. நல்லா பாத்துங்க. இதுல இருக்கக்கூடியது என்னென்ன? மரச்செக்கு நல்லெண்ணெய், நல்லா தெரிஞ்சுக்கங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய், சுக்கு, சீரகம், கொத்துமல்லி, வரமிளகாய் காம்போட, சரிங்களா? கொஞ்சம் சிம்பிளா வச்சுக்கலாம். வரமிளகாய் காம்போட, அதுக்கப்புறம் தேங்காய் சுரவனது, சின்ன வெங்காயம், நாட்டு ரகம், மஞ்சள் தூள். முதல்ல சொன்னப்போ மஞ்சள் தூளை கூட விட்டுருப்பேன், நோட் பண்ணிக்க. அத்தனையும் சேர்த்தி முதல்ல வறுத்துட்டு, இதே ஈயக்கடாயில தான் வழக்கம் போல, இரும்பு கிடையாது, பிய்யத்துல வறுத்துட்டு ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ உள்ள நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணலாம்? போட்டுக்கலாம். ஸோ தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதுல பவுனமா மொத்தத்தை தயார் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மரச்செக்கு நல்லெண்ணெய் இது மேல இன்சுலேட் ஆகிற மாதிரி, ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கணும்? முதல்ல இந்த மிளகா கூட்ட கிளறி விட்டுறணும். கிளறி விட்டந்தி நம்ம என்ன செய்யறோம்னா, இங்க பாருங்க, இது பிரியாணிக்கு தனியா வைங்க, இது ஈரல் தனியா எடுத்து வச்சிடணும், வச்சுக்கலாம். இது குழம்புக்கு, அதுல இருக்கிறது வறுவல், இது வறுவலுக்கு தனியா. சோ மொத்தமா நம்ம எவ்வளவு எடுத்து வச்சிருக்கோங்க? 2.25 கிலோ கோழி, 300 கிராம் சில்லி முடிஞ்சு போட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கரெக்டா 3 மணி நேரம் ஆச்சாமா? 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் சில்லி சாப்பிட்டுட்டு இதை போட்டே பேசலாம். ஸோ இந்த தாட்டி நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போன தாட்டி நம்ம பாவம் அவசரத்துல பண்ணிட்டீங்கன்னு சொன்ன காட்டி, சரி பரவாயில்ல இந்த தாட்டி நல்லா கிளீன் பண்றேன்ட்டு அந்த ஸ்கின் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹேர், கோழியுடைய ஹேர் எல்லாம் இல்லாம சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மளும் அதுக்கப்புறம் நல்லா வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம். நல்ல கொழுப்போட இருக்கிற கறி, சரிங்களா? சாதாரண கறியில கொழுப்போட இருக்கும் கறி. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பரட்டி விட்டுருலாங்க, சரிங்களா?
மிளகா கூட்டுல இது ஸ்ட்ரீம் பாயில் ஆகட்டும். ஸோ ஸ்ட்ரீம் பாயில் ஆக ஆக நம்ம தெளிவாக விளக்கி கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு கரைஞ்சு வரணும். இப்போ நம்ம பெருசில் வச்சுக்கலாம். சரிங்களா? பெருசில் வச்சுட்டு இந்த தட்டத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் தண்ணியெல்லாம் இது கழுவி ரெடி பண்ணுங்கன்னு நீங்கள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல் கழுவி எடுத்துட்டு வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள பயன்படுத்த போறது 90% ஃப்ரெஷ் வாட்டர் பயன்படுத்த போறது இல்ல. ஆட்டாங்கல் கழுவியில இந்த மிளகா கூட்டுக்கு ஆட்டையில் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதுதான். இப்போ காலையில சில்லி சிக்கன் சாப்பிட்டு நம்ம 3 மணி நேரம் 6:30 மணிக்கே சாப்பிட்டுருவோம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அது எப்படி நான் 6:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு கேக்குறீங்கல்ல, அதுக்கு சொல்லக்கூடிய வழி என்னன்னா இப்ப தெளிவா சொல்றேன் பாத்துக்கங்க. அதுக்குள்ள கட் ஆகுதான்னு பாத்துக்கலாம். காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா லைவ் இதுல வரல. சில்லி சிக்கன் 65 கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். இப்போ காலையிலேயே பிராய்லர் கோழி ரேஷன் பாம் ஆயில்ல சில்லி சிக்கன் 65 சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகா கூட்டு ஆட்டுறதுக்கு பவுனம்மா பாதி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நானு எங்க மத்ததெல்லாம் பிரியாணி பேஸ்ட் இஞ்சி பூண்டு மத்ததெல்லாம் எடு. பிரியாணிக்கானது அம்மிக்கல்லில் அரைச்சு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வறுவல் தேங்காய் பாலை பயன்படுத்தி செஞ்சது இதுவும் அம்மிக்கல்ல நானே அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஸோ தி பெஸ்ட் குரு வித் தை ஒர்க் அவுட். அதெல்லாம் இல்லாம இது அம்மிக்கல் கழுவி எடுத்துட்டு வந்த தண்ணி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு டைரக்டா இத்தனை நாளா குழம்புல இருந்து வெளியே எடுத்துதான் சுத்தி செய்து எடுத்துதான் நம்ம வறுவல் செஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிளகா கூட்டுல டைரக்டா சிக்கனை போட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வறுவல் செய்ய போறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா, நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குழம்பு வைக்க முடியறது இல்லைண்ணா, அந்த மாதிரி மிளகாட்டி குழம்பு வைக்க முடியறது இல்லை, நாங்க வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ தானே எடுக்க வேண்டியது இருக்குது. அவங்களே யோசிக்கணும் இல்லைங்களா பாவம். ஸோ கொஞ்ச நேரம் தானே டைம் கிடைக்குது, ஏதோ நைட்டு மத்தியானம் சாப்பிட்றோம். ஸோ அந்த டயத்துல ஜீரணத்துக்கு எளிதா இருக்கணும். அதே நேரம் நம்ம சிக்கனை சுத்தி செஞ்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த பேஸ்ட். ஸோ அடுத்த நிகழ்ச்சி நம்ம சிக்கன் வறுவல் தனியா கிரேவியோட தேங்காய் பால் ஊற்றி செய்யக்கூடியது வரும். ஸோ அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்த நிகழ்ச்சி அது. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வரப்போகுது. அதுக்கப்புறம் இதுல இருந்து சிக்கன் சூப் எடுக்க போறோம். நல்லா தெரிஞ்சுங்க, அத்தனையெல்லாம் இருக்குது. ஸோ அதரமை சகோதர சகோதரில் ஸ்ட்ரீம் பாயில் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்களா. இப்போ இதை மறுபடியும் ஒரு கிளறி விட்டு 2 ஸ்ட்ரீம் பாயில் விட்டா போதுமானது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கறி பாதி வெந்துரும். தண்ணியே ஊத்தாம இந்த மிளகா கூட்டுல இருக்கு பாத்தீங்களா ஈரப்பதம், அந்த ஈரப்பதம் இந்த கறியில, இந்த கறி இருக்கு இல்லைங்களா, அந்த கறியோடைய சதப்பகுதியில உள்ள இறங்கணும். சரிங்களா? இந்த சதப்பகுதியில உள்ள இறங்கணும். அதுக்காகத்தான் இப்ப இந்த ஸ்ட்ரீம் பாயில் விடுறோம். ஸோ திறந்து வச்சீங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அதனாலதான் மூடி வைக்கிறோம். அதே நேரம் கவனமா இருக்கணும், சட்டி வெடிச்சிடக்கூடாது. ஏற்கனவே கீழே வெடுப்போடின சட்டின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கவனமா பாத்துக்கங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரீம் கொடுத்து அந்த கறிக்குள்ள நம்ம இப்ப அந்த சேர்த்தி இருக்கிற அந்த மிளகா கூட்டுல என்னன்னு சொன்னோம் இல்லைங்களா, ரிச் விட்டமின் சி வேற லெவல்ல கொடுத்துருக்கிறோம். இதுக்குள்ள என்ன நல்லா நோட் பண்ணிங்க போகும். நம்ம அதை திருப்பி வச்சுறீங்க. விட்டமின் சி விட்டமின் சி வேற, ரிச் விட்டமின் சி வேற. குருடாயில் பெட்ரோல்னு சொல்றோம்லங்க, அது நல்லா வந்து செர்ரி ஊட்டப்பட்ட வரமிளகா 30 வரமிளகா, 1 2 கிடையாது, காம்போட 30 வரமிளகா இது கூட சேர்த்தப்பட்டு இருக்குது. நாட்டு ரக நெத்து தேங்காய் 1 மூடி, இந்த 1 மூடி இது கூட சேர்த்தப்பட்டிருக்குது. நாட்டு ரக மஞ்சள் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்தப்பட்டிருக்குது. நாட்டு ரக சின்ன வெங்காயம் 1/2 கிலோ சேர்த்தப்பட்டிருக்குது. கொத்துமல்லி 150, சீரகம் 50, மரச்செக்கு நல்லெண்ணெய் 150 மில்லி, அதுல சுக்கு கிட்டத்தட்ட 10 சிட்டிகை, இவ்வளவு சேர்த்தி இருக்கிறோம். இது அத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த மிளகா கூட்டு. அந்த மிளகா கூட்டுக்குள்ளதான் இப்ப இந்த கறி எப்படி சொல்றதுங்க சுத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சோ போதுமானது. ஸ்ட்ரீம் வந்தாச்சு 2 தாட்டி. இப்போ இத கிளறி விட்டுட்டு இப்ப இதோட பக்குவம் பாக்குறதுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கறி பாருங்க, இந்த இடமெல்லாம் வெள்ளை அடிச்சு வெந்திருக்கும். எப்படிங்க வெள்ளை அடிச்சிருக்கும். பாதி வெந்து பாதி இதா இருக்கும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி வெந்து பாதி வேக்காடு இல்லாம இருக்கும். சோ இந்த மாதிரி கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணுங்க, தண்ணியை ஊற்றணும். அது வரைக்கும் நம்ம தண்ணியை உள்ள கொண்டுட்டே வரக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கணும். சோ இப்ப நம்ம அந்த ஆட்டாங்கல் கழுவி எடுத்த தண்ணீர், இந்த தண்ணின்னு சொல்லக்கூடாது, மிளகா கூட்டு தண்ணி. ஓகே. சோ இப்ப எடுங்க பார்ப்போம். அகப்பை, இதுக்கப்புறம் இனி இந்த கரண்டிக்கு வேலை இல்லை. அகப்பை இதுக்குன்னு பிரத்யேகமா செஞ்சு வச்சிருக்கிறோம். சோ
சைவத்துக்கு தனி அசைவத்துக்கு தனின்னு வச்சுக்கணும். இந்த தேங்காய் தொட்டியில் உள்ள துவர்ப்பு சுவையும் இந்த மூங்கல் உள்ள தைலமும் நம்ம இனி போட்டு கொதின்னு கொதிக்க வைக்கிறதுல உள்ள இறங்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி 2 நாளைக்கு பக்கம் நம்ம பயன்படுத்துவோம். 3வது நாளைக்கு அப்புறம் எவ்வளவு கெட்டியாகுதுங்கிறத பொறுத்து நம்ம இதை வெளியே எடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருந்தாலுமே இங்க பாருங்க, இப்போ அந்த ரிச் விட்டமின் சி எல்லாம் அந்த இதுல எவ்வளவு தூரம் படுற மாதிரி, இவ்வளவு இடத்துக்கு படுற மாதிரி உள்ள விட்டு கிளறிக்கும். ஸோ இன்னும் சூட்டுல அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த அகப்பையை நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தி கழுவுறது இல்லை. அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. வெறும் தண்ணி ஊத்தி கழுவுவோம், இல்ல அப்படின்னா சாம்பலை போட்டு கழுவுவோம், அவ்வளவுதான். சோ தெளிவா புரிஞ்சுக்கங்க. தண்ணீர் அல்லது சாம்பல் அது 2 பயன்படுத்தி தான் நம்ம கழுவுவோம். அப்படி கழுவியில அது போக ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா சோ தண்ணிக்குள்ள அதுக்கப்புறம் போட வேண்டாம். ஏன்னா 3 நாள் கெடாம நம்ம வச்சு பயன்படுத்தணும். சோ இது கூட சேர்றது இனி தண்ணி நம்ம பேசுறப்ப ஒரு எச்சில் கூட தெரிக்காத மாதிரி இருக்கணும். நீங்க சமைக்கலே அதே மாதிரி தான். வியர்வையோ எச்சிலோ நம்ம வேற பக்கம் வச்சிருக்கிற தண்ணியோ ஒரு சொட்டு கூட இதுக்குள்ள இறங்காத மாதிரி இனி பர்ஃபெக்டா பாத்துக்கணும். ஏன்னா போன டைம் நம்ம 4 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் செஞ்சு பயன்படுத்தி காண்பிச்சோம். சரிங்களா? நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்கள் முன்னாடி வைக்க மாட்டோம். சாத்தியப்படாத எதையும் உங்களுக்கு சான்றாக தர மாட்டோம். அதுல உங்களுக்கு பிடிச்சா, உங்க உடம்புக்கு ஏத்துக்கிட்டா, உங்களால செய்ய முடிஞ்சா, அந்த அளவுக்கு பொறுமை இருந்தா, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்ய நேரம் இருந்தா, நம்ம குரு வைத்திய வாழ்வியலை ஒட்டி வாழ வாய்ப்பு இருந்தா நீங்க பயன்படுத்தி பலன் பெறலாம். இத்தனை இருக்கு. நொப்பமா திங்கிறது மட்டும் செய்யக்கூடாது. இப்ப எப்படி நான் காலையில சில்லி சிக்கன் 65 சாப்பிட்டு 3 மணி நேரம் வரைக்கும் எவ்வளவு ஒர்க் அவுட் வீட்டுல பௌர்ணமாக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு, ஆரோக்கியமா உணவு தயாரிச்ச மாதிரி ஆச்சு, என் உடம்புல இருக்கிற கொழுப்பையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான பயிற்சி கொடுத்த மாதிரி ஆச்சு. குரு வித்தை தான். சோ இப்படி குரு வைத்திய வாழ்வியல் அமைச்சுக்கிட்டா ஆசைதீர என்ன வேணாலும் சாப்பிடலாங்க. நம்ம வீட்டுல தயாரிச்சு வெளியே இருக்கிறத கம்பேர் பண்ணிடாதீங்க. இன்னும் எப்படி சொல்றதுங்க, பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டு, நோய் ஓட்டக்கூடிய நொறுக்கு தீனி, ஆசை தீர திங்கிற ஆயில் உணவுகள்னு எதை வேணாலும் வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம், ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆனா லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி குரு வைத்திய வாழ்வியலுக்கு ஒவ்வொருத்தரும் வர்றது படிப்படியா அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இன்றைய கார்பரேட் அடிமையா இருந்தாலும் சரி, இலுமினாட்டி அடிமையா இருந்தாலும் சரி, சாதாரண பிச்சைக்காரன் இருந்து பிஸ்தாவா இருக்கிறவன் வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம உங்க கண்ணு முன்னாடி காண்பிச்சிருக்கிறோம். எப்படி லைஃப சீர்படுத்திக்கிறது, நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்துல எப்படி பயிற்சி செய்யறது, அந்த பயிற்சி போக வாரத்தில் 1 நாள், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா 4 நாள் வச்சுக்கலான்னு 2 பேர் உள்ள வீட்டுக்கு, வாரத்துல 1 நாள் தான் நான் இந்த மாதிரி செய்வேன். மத்த நாள் எல்லாம் பௌர்ணமா தான் சமைப்பாங்க. சோ அந்த வாரத்துல 1 நாள் ரிஸ்க் எடுத்து சமைச்சு வச்சா நான் 4 நாளைக்கு புரதம் உள்ளிட்ட உடம்புக்கு தேவையான 5 வகையான சத்துக்களையும் சிந்தாம சிதறாம சாப்பிடறதுக்கு எனக்கு வாய்ப்பை நானே உருவாக்கிக்கிறேன். நான் போய் எவங்கிட்டையும் பிச்சை எடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, எலும்பு நாட்டி அடிமையெல்லாம் வாழணுங்கிற அவசியம் இல்ல. என் உடம்புக்கு தேவையான புரதத்தை இயற்கையாக என்னால் வீட்டிலேயே தயாரிக்க முடியும். அந்த தயாரிச்ச புரதத்தை பக்குவப்படுத்தி மதிப்பு கூட்டி செறிவூட்டி ஒரு முறை செய்த பலனை வச்சுக்கிட்டே பல நாட்கள் பலன் பெற முடியும். அவ்வளவு விஷயத்த என்னால செஞ்சுக்க முடியும். சோ கம்மியான செலவுல இன்னைக்கும் கறி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 540 ரூபாய் கறி, 2 கிலோ 400 கிராம் வந்தது 350, 400 கிராம் சேர்த்தியே எவ்வளவுங்க கறி 540 ரூபாய். மேற்செலவெல்லாம் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 550 ரூபாய் வந்தது. சோ இன்னைக்கு 1100 ரூபாய் கொடுத்து மொத்தமா எல்லா கணக்கு வைங்க, கறி எல்லாத்தையும் சேர்த்து 3 நேரம் வருதுன்னு வைங்களேன். 3 நாள் 3 நேரம் நாங்க பயன்படுத்துறோம்னு வைங்க, 2 பேர் உள்ள வீட்டு. சோ அப்போ காலையில 2 4 ஒரு நாளைக்கு 6 பேர் சாப்பிட்ட கணக்கு, புரியுதுங்களா? அப்போ 3 நாளைக்கு 18 பேர் சாப்பிட்ட கணக்கு. 18 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு 100 ரூபாய்னு போட்டாலும் 1800 ரூபாய் நம்மளுக்கு வெளியே மினிமம். இந்த சுவையில வெளியே கிடைக்காது, இந்த தரத்துல வெளியே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலுமே நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 1800 ரூபாய் இல்லாம ஒரு டண்டனுக்கு நான்வெஜ் வெளியே சாப்பிட முடியாது. இந்த குவாலிட்டியில வாங்கணும்னா 3000 ரூபாய் 3500 ரூபாய் இல்லாம வெளியே எங்கேயும் வாங்க முடியாது. சோ அதைய நம்ம 1000 ரூபாயில நம்ம வாங்குறோம், அதே நேரம் 3 நாள் தெறிக்க வர சாப்பிடுறோம். அப்படி இருக்கும். இதுக்கு போன வாரம் சாப்பிட்டு இருக்கிறோம், ஆனா இந்த வாரம் நம்ம புதுசா சாப்பிடல, நாக்குக்கெல்லாம் ஒண்ணு திகட்டல, அந்த சுவை கேக்குது. காரணம் நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் அவுட், புரத தேவை. நம்ம சொல்ற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டோட புரதம் எடுக்கணும்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம உடம்புக்கு தேவை. ஏன்னா நம்ம இப்போ 1 வருட குரு வைத்திய வாழ்வியல குரு விதையை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு
46வது நாள் என்று நினைக்கிறேன். புரியுதுங்களா? 44வது நாள் பண்ணேன், அதுக்கப்புறம் 45வது நாளும் பண்ணல, இன்னைக்கு 46வது நாள். ஏன்னா நேத்து விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நம்ம எல்லா கோயிலும் போய் விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போய் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கிறோம். லைவ்லயும் நேரலையிலையும் எடுத்து போடுற காணொலியிலையும் நம்மளோட எல்லா ப்ரொஃபைலும் எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்திருக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நேற்று வெளியே போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கிறோம், அந்த டயர்டு. குருவித்தை பயிற்சி செய்திருக்கிற அந்த டயர்டு, இன்னைக்கு காலையில பயிற்சி செய்திருக்கிற அந்த டயர்டு. அதுல இருந்தெல்லாம் மீட்கிறதுக்கு அற்புதமான ஊட்டச்சத்து உணவு கம்மியான செலவுல கிடைக்கிறத வச்சுக்கிட்டு திரும்பவும் சொல்றேங்க, இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்ற காணொலி அல்ல. நல்ல மைண்ட்ல வச்சுக்கங்க. நாங்க கம்மி விலையில போறதும் எங்களுக்கு இதுதான் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்குது. வேற அதிக பணம் கொடுத்து வாங்க நான் தயாராக இருந்தாலும் தரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது பல டேஸா இருக்குது. ஒரு நாள் ஒழுக்கமா கொடுக்குறீங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதுல அவன் வேலையை காமிச்சிடறான் தொழிலுங்கிற பேர்ல. சோ அதுக்கு காசை கொடுத்து கடிநாயை வாங்குறதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தெருநாயை புடிச்சிட்டு போயிடலாங்கிற கணக்குல இதையே வாங்கி நான் நல்லது பண்ணிக்கிறேன். அவங்கிட்ட நம்ம காசு உயர் ரகம், நாட்டு ரகம், டேஸ் ரகம் நல்லா வாங்கி அதை மறுபடியும் சந்தேகப்பட்டு மதிப்பு கூட்டிருக்கு. அதுக்கு கண் கூட சரியப்பா அதுல அவ்வளவுதான், நம்மளுக்கு பிராய்லர் கோழியில அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணல கொஞ்சம் சத்து கம்மியா இருக்குங்கிற சொல்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. சரி அதையவே வாங்கி சமைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சுக்கிறேன். நீங்க வேணும்னா சமைச்சு பலன் பெற்றுக்கணும். திரும்பவும் சொல்றேன், நீங்க வேணும்னா சமைச்சு பலன் பெற்றுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நுர கட்ட ஆரம்பிச்சிருக்குது. சோ கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது கீழையும் மறுபடியும் நம்ம திருப்பி விட்டுறலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% இந்த கறி வெந்தோம். அவ்வளவு ஸ்ட்ரீமு, அவ்வளவு தூரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ஹீட்டும் இந்த மண் சட்டி கிராஜுவலா ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் டக்கு நல்லா இதோட சூடு கம்மியாகாது, ஏறுறதும் உடனே ஏறாது. இப்ப பாத்தீங்கன்னா ஆவி போறது உங்களுக்கு தெரியும். சோ முதல்ல இந்த நல்லா இந்த அகப்பைய பயன்படுத்திக்கிறோம். இது இந்த சிக்கனுக்காக மட்டுமே தனியா வச்சிருக்கிறோம், மட்டனுக்குன்னு தனியா செஞ்சு வச்சிருக்கிறோம். இது மேனுஃபேக்சர் பை உங்கள் குரு, நம்மளே தான் தயாரிச்சிருக்கிறோம். சோ வீட்டுல இந்த மாதிரி தேங்காயை நேரா உடைக்கிற டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதுல உடைச்சு கண்ணுள்ள மூடியில இந்த மூங்கலை நானே பாத்தீங்க அப்படின்னா செய்து வைத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 10-15 எல்லாம் வச்சிருக்கிறோம். ரசத்துக்கு தனியா, சாம்பாருக்கு தனியா, மிளகாட்டி வைக்கிற வெஜ்ஜு குழம்புக்கு தனியா, மிளகாட்டி வைக்கிற சிக்கன் குழம்புக்கு தனியா, மிளகாட்டி வைக்கிற மட்டன் குழம்புக்கு தனியா, மீன் குழம்புக்கு தனியா அப்படின்னு தனித்தனியா வச்சிருக்கோம். அதுல தான் பயன்படுத்துவோம். அது ஏன்னு இன்னொரு நாள் தெளிவா சொல்லலாம். இப்ப இங்க வேண்டியதில்லை. சோ இப்ப என்ன பண்ணணும்னா உப்பு இதுல போடல, ரெண்டாவது ஈரலும் இது கூட கலக்கல. நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஈரல் கறியும் போடல, உப்பும் போடல. இப்போ இதுல வர்ற முதல் கொதி, ஏன்னா நல்லா கொஞ்சம் டைமிங் கொடுத்துட்டோம், பெருசுல வச்சிடலாம். வர்ற முதல் கொதியில நம்ம பாத்தீங்கன்னா மேலால் எடுக்கணும் சூப்புக்கு. சோ இத முதல்ல நீங்க காலி பண்ணுங்க. கொடுங்க தண்ணி 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 செக் பண்ணிக்கலாம். ஆட்டாங்க கழுவுன தண்ணி தானே. சோ தண்ணியை வச்சுக்கலாம். சூப் எடுக்கிறதுக்காக கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா குழம்பு ரொம்ப சப்புன்னு போயிடும் சூப் எடுக்கிறதுக்கு அப்புறம். சோ என்ன பண்ணோம்னா இனி கொதி வந்ததுக்கு அப்புறம் சூப்பு இதுல எடுக்கலாம். சோ இப்ப சூப் எடுக்கிறது தனியா நேயர்கள் கேட்டிருக்கீங்க. சோ இதோட டிப்ஸ் வேண்டாம், இந்த பகுதி இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பகுதியில சூப்பு வெந்து எடுக்கிறோம் பாருங்க, அப்ப ஆன் பண்ணி எடுத்து போடுற விஷயம் லைவும் வரலாம். சூப் எடுக்கிறது ஒண்ணு, பிரியாணி ஒண்ணு, அப்புறம் பிரியாணி மதிப்பு கூட்டுறது ஒண்ணு, வறுவல் ஒண்ணு. சோ இத்தனை வெறுஞ்சாப்பாடு செஞ்சுட்டியம்மா? வெறுஞ்சாப்பாடு இன்னைக்கு இருக்கு. சோ அதெல்லாம் வரிசை எடுத்து வச்சாச்சு. சோ அடுத்தடுத்த நிகழ்ச்சி எடிட் பண்ணி போட மாட்டேன். இப்போதைக்கு அந்த வசதியும் இல்லை, இருந்தாலும் நான் போட மாட்டேன். நான் இங்க நடிக்க வரல, உங்களை பார்வையாளராக மாற்றவல்ல, பயனாளராக்க வந்திருக்கிறேன். அதற்கு தகுந்த மாதிரி ரியல் டைமிங்ல நான் சொல்ல வேண்டிய என்னுடைய மனசாட்சிக்காக நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சத உலக மக்கள் எல்லாம் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு டெய்லி என்னால எவ்வளவு தகவலையும் நல்ல விஷயத்தையும் சொல்ல முடியுமோ சொல்லிட்டே இருப்பேன். அதுக்காக தான் நான் நிகழ்ச்சி பண்றது. உங்களுக்கு சமையல் செஞ்சு காட்டுறதுக்காக நான் நிகழ்ச்சி பண்ணல. சமைக்கிற உணவையே நாங்க எப்படி மருந்தா சமைச்சுக்கிறோம் உங்க முன்னாடி பறைசாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பின்பற்றி பலன் பெற்றுக்கிறோம். சோ அடுத்து இதுல பண்ணலாம். போடுவோமா பவுனம்மா எண்டுக்காட? எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, அடுத்த லைவில் சந்திக்கலாம்.